தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் சிந்தனைக்கு, நீ தனியாக நின்றாலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் சொல்லும் இடத்தில் நீ இருக்கும் பொழுது, யோசேப்பு எகிப்தில் தனிமையாக இருந்தான், ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். ஆபிரகாம் தனிமையாக இருக்கையில் நான் அவனை அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், பெருக பண்ணினேன். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அமைதியான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது மேன்மையான வாழ்க்கை. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது மகிமையான வாழ்க்கை. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது பெருக்கமான வாழ்க்கை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசுவாவோடு கூட இருந்தார், ஆபிரகாம், ஈசாக்கோடு, யாக்கோபோடு கூட இருந்தார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார், நமக்கு முன்பாக இருக்கிறார், நம்மைக்கு பின்பாக நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை ஆள்வதாக. ஆமென்.